வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய அன்பு நண்பனும் மாற்றொலி மருத்துவமனை ஆர். ஜெகணேஷ் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயில். இந்த ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயில் வந்து யாருக்கு உகந்தது அப்படின்னா, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உகந்தது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உகந்தது. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க அவங்க நட்சத்திரத்து அன்னைக்கோ இல்லைன்னா அடிக்கடி தங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது சென்று வரக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தல வரலாறு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பிருகு முனிவர் சமி வனம், அதாவது வன்னி மரக்காடை தான் வந்து பார்த்திங்கன்னா சமீவனம் சொல்லுவாங்க. சமீவனம் என அழைக்கப்பட்ட இத்தலத்தில் பெருமாளை குறித்து தவம் இருந்தாராமா. அப்போது சோழ அரசர் ஒருவர் தன் படைகளுடன் மிருகம் போல் முரட்டுத்தனமாக பெரும் குரல் எழுப்பியபடி சிங்கத்தை வேட்டையாட வந்தார். ஒரு சோழ அரசர் வந்து பார்த்திங்கன்னா, இவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது மிருகம் போல குரல் எழுப்பிக்கிட்டு சிங்கத்தை வேட்டையாடுறதுக்காக வந்தாராமா. இவர்கள் வந்த சத்தத்தினால் முனிவரின் தவம் கலைந்து விட்டது. கோபமடைந்த முனிவர் என்ன பண்ணியிருக்காரு, அரசன் நோக்கி, முனிவர்கள் தவம் செய்யும் இந்த வனத்தில் சிங்கத்தை வேட்டையாட வந்து மாபெரும் தவறு செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? மாபெரும் தவறு செய்து விட்டாய், எனவே நீ சிங்கமுகத்துடன் அலைவாய் என சாபமிட்டாராமா. சிங்கமுகத்தோடவே நீ வந்து அலைவாய் அப்படின்னு சொல்லி சாபமிட்டிருக்காரு. இதனால் வருந்திய மன்னன் என்ன பண்ணியிருக்காரு, முனிவரை வணங்கி தனக்கு சாப விமோசனம் தரும்படி மன்றாடினாராமா. மனமிறங்கிய முனிவர் ஒரு தைப்பூச திருநாளில் விருத்த காவிரி எனப்படும் வெற்றாற்றில் நீராடி இத்தல பெருமாளை வழிபாடு செய்து வரும்படி கூறினார். விருத்த காவிரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றாராக இருந்திருக்குது, இப்போ இருக்கான்னு தெரில. வழிபாடு செய்து வரும்படி கூறினார். அரசனும் அதன்படி பெருமாளை மனமுருகி வழிபாடு செய்து வந்தான். இவனது வழிபாட்டில் மகிழ்ந்த பெருமான் கருட வாகனத்திலும் முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும் இத்தல வன்னி மரத்தடியில் தோன்றி அரசனுக்கும் பிருகு முனிவருக்கும் அருள் புரிந்தனர். பெருமாளின் அருளால் அரசனுக்கு மிருகமுகம் நீங்கி பழைய முகத்தினை பெற்றான். அது முதல் இத்தலம் மிருகசீரிட நட்சத்திரக்குரிய கோயிலாக போற்றப்படுகிறது. ஏன்னா மிருகத்தினுடைய முகத்தை வந்து எடுத்து விட்டதுனால இது வந்து மிருகசீரிஷ நட்சத்திரக்குரிய ஒரு கோயிலாக வந்து செயல்பட்டு இருக்குது. நித்திய கருட சேவை. பொதுவாக பெருமாள் கோயில்களில் பெருமாள் கிடந்த கோலத்தில் அருள்பாலிப்பார். அவரது எதிரிலோ அருகிலோ கருடாழ்வார் இருப்பார். ஆமா, அப்படிதான் இருப்பாரு. கருடாழ்வார் இருப்பாரு. ஆனா இங்க எப்படி இருக்காருன்னா, பெருமாள் கருடன் மீது எழுந்தருளி கருட சேவை சாதிப்பாராமா திருவிழா காலங்களில். ஆனா இத்தலத்தில் பெருமான் அரசனுக்கு உடனடியாக அருள்பாலிப்பதற்காக கருட வாகனத்தில் வந்ததால் மூலஸ்தானத்திலும் கருட வாகனத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறார். கருட வாகனத்தின் மேலேயே அமர்ந்த மாதிரி அருள்பாலிக்கிறார். எனவே பெருமாளுக்கு இத்தலத்தில் நித்திய கருட சேவை சாதிக்கப்படுகிறது. இது போன்ற அமைப்பை காண்பது அரிது. ஆமாம், கருடர் வந்து முன்னாடியும் பக்கத்தில் இருக்கும்போது கருடர் மேலேயே உட்காந்துருக்குன்னு பார்க்கறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரிது தான். மிருகசீரிடம் நட்சத்திர தலம் மிருகண்டு மகரிஷி இத்தலம் பெருமாளை தினமும் அரூப வடிவில் வழிபடுவதாக கூறப்படுகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தமது வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று வர வேண்டிய ஸ்தலம். அப்படி வந்து போய் வரதுனால உடனே கருட வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மை காப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக நம்பப்படுது. இங்கே பரிகாரத்தலம் உற்சவர் ஆதிநாராயண பெருமாள் பிரயோகச்சாரம் ஏந்தி ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்பாலிக்கிறாராமா. குழந்தை வாக்கியம் வேண்டுபவர்கள், திருமணத்தில் தடை உள்ளவர்கள், நாகதோஷம் பட்சி தோஷம் உள்ளவர்கள், தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், பகைவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர நினைப்பவர்கள், அடிக்கடி மரண சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் தொந்தரவுகள், பௌர்ணமி மற்றும் மிருகசீரிட நாட்களில் இங்கு வழிபாடு செய்கிறார்கள். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காதவர்கள், நல்ல சம்பளத்துடன் கூடிய உயர் பதவி வேண்டுபவர்கள் புதன் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்கும். சரிங்களா? இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரிலிருந்து
திருவாரூர் இருக்கு பார்த்தீங்களா? அதிலிருந்து 13 கிலோமீட்டர் தஞ்சாவூர் செல்லும் வழியில் முகுந்தனூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வலது பக்கம் 1 கிலோமீட்டர் சென்றால் கோயிலை அடையலாம். முதல் திருவாரூர்லேருந்து 11 கிலோமீட்டர் தஞ்சாவூர் செல்கிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா முகுந்தனூர் ஸ்டாப்பில் வந்து இறங்கிக்கணும். இறங்கி வலது பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம்னா இந்த கோயிலை வந்து அடையலாமாம்மா. தினம் திறக்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை 5 to 7 தான் திறக்கிறாங்க. காலையில் திறக்கிறதே கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க யாரெல்லாம் இருப்பீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் வணங்க வேண்டிய ஸ்தலம் வந்து இந்த ஆதி நாராயண பெருமாள் திருக்கோயில் ஆகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.